இன்றைக்கி ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் நாரும் இருக்கிற மாதிரி ஆவக்காய் மாங்கான்னு கிடைக்கும். அதை கெட்டியாக நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாங்காய், முத்தின மாங்காயாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கடையிலே வெண்டர்கிட்டே கொடுத்து கட் பண்ணி தருவா கேட்டால் அது மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்களே மாங்காயை வெட்டுறதா இருந்ததுன்னா முழு மாங்காய் நல்லா அலம்பிட்டு துணியால் ஈரம் போக தொடச்சி விட்டுட்டு 12-16 துண்டமாக அந்த ஓடு கேளாத அளவில் கட் பண்ணிக்கணும். இந்த ஆவக்காய் மாங்காயில் டஃபஸ்ட் பார்ட்டே இந்த ஓடு கழலாமல் நம்ம வெட்டுறது தான். நிறைய வாங்கினா வெண்டர்கிட்டயே கட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாங்காயோட சைஸ் பொறுத்து 8 துண்டு 12 துண்டு அது மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். வெட்டின துண்டில் ஒரு மெம்பரேன் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இந்த ஓட்டு மேலே இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணினா தான் ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வரும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கின துண்டங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ளீனான துணியிலையோ ஒரு மூங்கில் தட்டுலேயோ போட்டு ஒரு 1 or 2 hours அப்படியே விட்டுருங்க. சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. இப்போது இந்த கட் பண்ணின மேங்கோ பீசஸ்லாம் ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கோங்க. இதில் இந்த கப்பால் 6 cups போட்டிருக்கேன். ஆவக்காய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல்ஸ் இல்லாமல் லிக்விட் பேரஃபின்லாம் கலக்காமல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம ஆற்றுலேயே பண்ணுறதுனால அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். உப்பு கல் உப்பு தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காயில் கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் விட்டு எல்லா மாங்காய் துண்டத்துலேயும் நல்லா அந்த எண்ணெய் பரவற மாதிரி கையால் நல்லா பிசிறி விட்டுக்கணும். பெருங்காயம் வேணுன்னா போட்டுக்கலாம், நான் போடலை. உப்பு கல் உப்பு தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். ஆவக்காய் ஊறுகாய்க்கு கடுகு நிறைய யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயம் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெருங்காயம் யூஸ் பண்ணலை. இன்னொரு தாம்பாளத்தில் கடுகு பொடி, வரமிளகா பொடி, காஷ்மீரி மிளகா பொடி ரெண்டையுமே கலந்து நான் 1 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுக்க வரமிளகாத்தூளே போட்டுக்கலாம். ரெண்டையும் கலந்து 1 கப்பு போட்டிருக்கேன். உப்பு, வெந்தயம், கருப்பு கொண்டக்கடலை, ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படி பச்சையாகவே போட்டுடணும். எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசிறி விட்டுக்கோங்க. இந்த பொடியில் மாங்காயை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பொடியில் போட்டு பெரட்டி ஒரு ஜாடிலேயோ ஒரு கிளாஸ் செராமிக் பவுலு அது மாதிரி எதுலையானு ஒன்றில் போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லா மாங்காயும் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடணும். மறுநாள் இந்த மூடியை திறந்து நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடணும். டெய்லி ஒரு முறை ஒரு 4 நாளைக்கு கிளறி விட்டுட்டா ஊறுகாய் ரெடி ஆகிடும். எப்போவுமே ஊறுகாயை ஈர ஸ்பூனால் எடுக்கக்கூடாது. மரக்கரண்டியோ நல்ல காஞ்ச ஸ்பூனை வச்சு தான் ஊறுகாய் எடுக்கணும். ஒரு வாரத்தில் ஆவக்காய் நன்னாவே ஊறிடும். இந்த கொண்டக்கடலை, வெந்தயம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நன்னா ஊறிடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நாக்கில் ஜலம் ஊறுற மாதிரி இருக்குது.
தயிர் சாதம், உப்புமா எதில் வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். தேவைப்படுறச்சே சின்ன கண்டெய்னரில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம். சம்மர் ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.